வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஒரு இந்தியன் திரைப்படம் பார்த்துருப்போம். அதில் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல். இதை எதிர்த்து ஒரு தாத்தா களை எடுப்பார். இது போன்ற ஊழலில் ஈடுபடுறவங்கள களை எடுத்து ஒரு சுத்தமான லஞ்சம் இல்லாத லஞ்ச லாபண்யம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு தான் அந்த கதை எடுத்திருப்பாங்க. அப்படி இருந்த உண்மைக்கே நம்ம நாடு அப்படிதான் இருக்குது ஒரு நேரத்தில். அதாவது ஐஏஎஸ், எம்பிபிஎஸ் இதெல்லாம் வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு கல்வி. அவங்க மட்டும்தான் அந்த பதவிக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உண்மைக்கே இருந்தது. அந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்காக ஒரு சில அரசியல் தலைவர்கள், நல்ல மனிதர்கள், நல்ல அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைஞ்சு இந்த ஐஏஎஸ், எம்பிபிஎஸ் இது மாதிரி எல்லா அரசு துறை பெரிய பதவிகளையும் தேர்வுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இந்த தேர்வுக்குள்ள கொண்டு வந்ததன் மூலம் லஞ்சம் ஒழிஞ்சுது, பெரிய பெரிய அரசியல் தலையீடுகள் ஒழிஞ்சுது. லஞ்சம்னா சாதாரண லஞ்சம் இல்லைங்க. ஒவ்வொரு டாக்டர் ஆகணும்னா குறைஞ்சது 1 கோடி ரூபாய். இன்னைக்கும் அதே நிலைமை தான் இருக்குது. அதாவது கல்வி அறிவு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்தே ஆகணும். அப்போதான் அவங்க டாக்டர் ஆக முடியும் இன்னைக்கு. ஆனால் அந்த தேர்வுகள் வந்ததால் என்னாச்சுன்னா, அந்த தேர்வில் அடிப்படை ஏழை அவர் பள்ளிக்கூடத்துக்கே ஃபீஸ் கட்ட முடியாது. ஆனால் நல்ல அறிவு ஞானம் உள்ள அந்த குழந்தைகள் அந்த தேர்வை போய் எழுதி அதன் மூலம் அவங்க மருத்துவர் ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலாம். இது மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு ஏழைகளுக்கு. எட்டா கனியாக இருந்த இந்த விஷயங்கள் எல்லாம் 8 கனியாக மாறியது ஏழைகளுக்கு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஆகையால தான் அந்த பெரும் பெரும் பண முதலைகள் இந்த நீட்டை ஒழிக்கணும், யூபிஎஸ்சி இந்த தேர்வு முறைகள்லாம் ஒழிக்கணும். ஒழிச்சுட்டா என்ன நடக்கும்? பணக்காரங்கள்லாம் அந்த மருத்துவர் ஆயிடுவாங்க, கலெக்டர் ஆயிடுவாங்க. ஏழைகள் ஏழைகளாகவே தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை மாறி நிறைய ஏழைகள் ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க, ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க. குரூப்பு 4, 1, 2, 3, 4ன்னு அவங்க திறமையை காட்டி படித்து நல்ல பதவிக்கு வராங்க. நேர்மையாக அவங்க செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோடி கோடியாக லஞ்சத்தை உள்ள கொடுத்து வரக்கூடிய இந்த பதவிக்கு வரக்கூடிய மனிதர்கள் என்ன செய்வாங்க? மேலும் லஞ்சத்தை பெருக்குவாங்க. இந்த லஞ்சம் வாங்குறத அனைவருக்கும் பரப்புவாங்க. இதுதான் நடக்கும். இன்னைக்கு ஒரு சம்பவம் என்னன்னா, இப்போ ஒரு வாரமா ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிற சம்பவம். அதாவது பூஜா கெட்கர் அப்படிங்கிற ஒரு பெண்ணு. இந்த பெண்ணு ஐஏஎஸ்ல செலக்ட் ஆகிட்டாங்க. செலக்ட் ஆகி பயிற்சி கலெக்டர் அவங்க இப்போ ட்ரைனிங் ஐஏஎஸ்ல அவங்க சப் கலெக்டராக மகாராஷ்டிராவில் பூனேயில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்க்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்குதுங்க. ஆசைன்னா சாதாரண ஆசை கிடையாது. ஒரு கலெக்டர் அவர் பல ட்ரைனிங்கை முடித்து ஒரு மாவட்டத்துக்கு அவர் கலெக்டராக கொடுக்குறாரு. அவருக்கு என்ன அரசோட சலுகைகள் இருக்கோ அத்தனை எனக்கு வேணும் அப்படின்னு இந்த அம்மா போட்டி போடுறாங்க. போட்டி போட்டு அரசு அது உடனே செய்ய மாட்டாங்க. அதாவது அந்தந்த ஒரு கிரிட்டேரியா வச்சுருக்காங்க. அந்த லெவலுக்கு வரும்போது அது கிடைக்கும். உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இவங்களாம் ஒரு ஆடிக்காரை வாங்கி அதில் ஐஏஎஸ் கலெக்டர்னு ஒரு போட மாட்டிக்கிறாங்க. ஒரு பல விஷயங்கள் அரசு சம்மந்தப்பட்டதெல்லாம் இவங்களாம் ஏற்படுத்திக்கிறாங்க. ரொம்ப அராஜகம். அப்போ அரசுக்கு ஒரு சில சந்தேகங்கள் மகாராஷ்டிரா அரசு ஏன் இந்த பொண்ணு வித்தியாசமா ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகங்கள் எழுப்புது. அப்ப அந்த சந்தேகம் வந்த உடனே இவங்களோட வந்த வழிய நோண்டி பார்க்குறாங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேற அதிர்ச்சி காட்டுறதுங்க. அவங்க இந்த யூபிஎஸ்சி தேர்வு எழுதி வந்தாங்கல்ல, அத்தனையும் ஊழல், லஞ்சத்தை பணத்தை சுருகி உள்ள வந்திருக்காங்க. அவங்க ஒரு ஊனமுற்றவர்னு சொல்லியிருக்காங்க. கண் பார்வை குறைபாடு உள்ளவங்கன்னு, நடக்க முடியாதுன்னு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இப்படியெல்லாம் எதுலலாம் அந்த ஐஏஎஸ்க்குள்ள
எளிமையா நுழையிறதுக்கு வழி இருக்கோ அத்தனையும் பணம் கொடுத்து இவங்க உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு எந்த குறைபாடும் கிடையாது, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. பரீட்சை எழுதுனது கூட இவங்க எழுதியிருக்க வாய்ப்பு கிடையாது. அத்தனையும் ஊழல் பண்ணி ஒரு சப்கலெக்டரா உள்ள வந்துட்டாங்க. அப்படிங்கிறது இப்போ விசாரணையில தெரிய வந்தது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே அரசு உடனடியாக இவங்களை பதவியை புரிஞ்சிட்டு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து ஒவ்வொன்றா தோண்டி துருவி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி. ஏன்னா சாதாரண ஒரு ரேஷன் கார்டில் நம்மளால ஒரு சாமானியனால ஒரு எழுத்தை மாத்துறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்குதுங்க. அதுக்கு இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வாங்க, இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க. நீட்டு எக்ஸாம் நடக்குது, உள்ள ஒரு ஸ்டட்டு கம்மல் போட்டு போக முடியலை இன்றைய குழந்தைகள் அந்த அளவுக்கு செக் பண்ணுறாங்க. அப்படி இருக்கையில் இந்த பொண்ணு எப்படி யூபிஎஸ்சியில் இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணி உள்ளே வந்தாங்க? ஏன்னா அந்த கலெக்டருக்கு அந்த ரேஞ்சுக்கு வரணும்னா அவங்களுக்கு பல பயிற்சிகள் கொடுக்கப்படுது. ஒரு மாவட்டத்தையே அவங்க நிர்வாகம் பண்ணணும், அங்கே வர்ற பிரச்சனைகளை பேசி சமாளிக்கணும், மக்களை ஒரு வழியாக அமைதிப்படுத்தி கொண்டு போகணும், அவ்வளோ பொறுப்பு இருக்குது. ஆனால் அந்த பொண்ணுக்கு அதை பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் இது வாட்டுக்கு வித்தியாசமாக செய்ய போய் தான் அந்த சந்தேகம் வந்துருக்குது அங்கே இருக்கிறவங்களுக்கு. அப்போ இப்படி உள்ள எப்படி இந்த யூபிஎஸ்சி தேர்வுக்குள்ள இவங்க உள்ள வந்தாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இவங்களை விசாரணை வளையத்துக்குள்ள வச்சு முழுக்க அவங்கள உள்ள விசாரணை பண்ணி உண்மை நிலவரத்தை வெளியே கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அது போக இந்த பொண்ணை கைது பண்ணணும் அப்படின்னு வரும்போது இந்த பொண்ணு தலைமறை ஆயிடுச்சு, இந்த எஸ்கேப் ஆயிடுச்சு. அப்போ அப்படி சூழ்நிலை எப்படி இது வந்துச்சு? சரி பரவாயில்லை, அதாவது 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இது போன்ற ஒரு சில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வாய்ப்பு இருக்கலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் இதுக்கு காரணமான அரசு ஊழியர்கள் இருப்பாங்கல்ல, இவங்ககிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் லஞ்சம் வாங்கி கையெழுத்து போட்ட ஊழியர்கள், அவங்க மேல அந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா எக்ஸாமுங்கிறது சாதாரணமாக ஒவ்வொரு குழந்தைகளும் இரவு பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு படித்து தன்னோட முழு திறமையை காட்டி அந்த தேர்வை எழுதி அந்த இடத்துக்கு வராங்க. ஆனால் இது போன்ற ஊழல்வாதிகள் குண்டக மண்டக செய்யக்கூடிய ஒரு சில மனிதர்கள் உள்ளே வருவது பேர் ஆபத்து. இது நமது அரசு நிர்வாகத்துக்கே பெரிய ஆபத்து. இவங்கள மாதிரி ஆட்கள் இந்த மாவட்டத்தை நிர்வாகம் பண்ணி எப்படி இந்த மக்களை ஒழுங்குபடுத்துவாங்க? உள்ள இன்னும் லஞ்சத்தை விளப்பாங்க, நாட்டையே சீரழிச்சிருவாங்க. எத்தனை இந்திய தாத்தாக்கள் வந்தாலும் இவங்களை ஒழிச்சு கட்ட முடியாது. ஆகவே யார் யாரு இந்த பூஜா கட்டர் உள்ள வர்றதுக்கு லஞ்சம் வாங்கினாங்களோ அத்தனை பேரோட பதவியையும் குறுக்கிட்டு அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணுனா அடுத்து இது மாதிரி தவறுகள் நடக்காம தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அரசுக்கு. ஏன்னா ஒரு கேன்சரு புற்றுநோய் வந்துருச்சு, அதை சரி பண்ணணும்னா அந்த புற்றுநோயை அறவே அகற்றி எடுத்தாதானங்க அது அடுத்த இடத்துக்கு பரவாமல் தடுக்க முடியும். அது மாதிரி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதை சரி பண்ண முடியும். இனி இது போல் நபர்கள் நீட்டுக்குள்ளும் வரக்கூடாது. யூபிஎஸ்சி எந்த தேர்வுலையும் இவங்க குரூப் 4 குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 எதுலையுமே வரக்கூடாது. ஏன்னா திறமைசாலிகளுக்கு மட்டும்தான் அங்கே பதவி கிடைக்கணும், பணி கிடைக்கணும். அவங்க மட்டும்தான் நிர்வாகம் நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முடியும். ஆகையால் அனைத்து தேர்வுகளும் அவசியம். அந்த தேர்வுகள் இருந்தால் மட்டுமே ஏழைகளுக்கு அந்த அரசு பதவிகள் கிடைக்கும். ஆகையால் தேர்வு கண்டிப்பாக தேவை. அது நியாயமாக இருக்கணும், லஞ்ச லாவண்யமற்ற முறையில் இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம முடிச்சுக்கிறோம். நன்றி.